看一下，你干什么？ ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணதும் லிங்கை காட்டுவாங்க. அவங்க ஒரு ஸ்கூலில் சைனீஸ் லாங்குவேஜ் டீச்சரை ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க இப்போ காரில் ஸ்கூலில் இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படியே போகிற டைம் அவங்க ஸ்டொமக்கில் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுக்கிறாங்க. அது எதுக்காகனா அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டைம்லேயே தெரியும். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு தான் தெரியும் அவங்க மாமா லிங்குக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஏன்னா இப்போ டின்னர் டைம், அவருக்கு உடம்பு முடியாதுங்கிறதுனால லிங்கு தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தென் இப்போ லிங்க் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு செக்அப்புக்காக கிளம்புறாங்க. ஏன்னா மேரேஜ் ஆகி 8 இயர்ஸ் ஆனாலுமே கூட இவங்களுக்கு குழந்தை இல்லை. இந்த விஷயத்தினாலேயே இவங்க ஹஸ்பண்ட் டெய்லி இவங்களை திட்டிக்கிட்டே இருப்பாரு. இப்போ இவங்களை செக் பண்ண டாக்டர் நீங்க சீக்கிரமாவே கியூர் ஆகிருவீங்கன்னு சொல்றாங்க. தென் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்புற டைம் லிங்குக்கு அவங்க ஸ்டூடெண்ட் ஒருத்தன் அங்க தெரியறான். அந்த ஸ்டூடெண்ட் மார்ஷியல் ஆர்ட்ல அவன் காலில் அடிபட்டதுனால ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். அப்ப அவனுக்கு அங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதால லிங்க் அந்த ஸ்டூடெண்ட்டை கூட்டிட்டு போய் அவனோட வீட்டுல டிராப் பண்றாங்க. இந்த நைட் வீட்டுல அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட பேப்பர் எல்லாம் செக் பண்றாங்க. அதுல நிறைய பசங்க எக்ஸாம் நல்லா எழுதல. அதனால லிங்க் சைனீஸ் லாங்குவேஜ்ல எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வீக்கா இருக்கிறாங்களோ அவங்களுக்குன்னு தனியா எக்ஸ்ட்ரா கிளாஸ் கண்டக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதுல முன்னாடி நாள் ஹாஸ்பிட்டல்ல பார்த்த ஸ்டூடெண்டும் இருக்கிறான். அவனோட நேம் வேய். தென் அன்னைக்கு லிங்க் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போற டைம் வீட்ல லிங்கோட ஹஸ்பண்ட் ஆண்ட்ரே அவரோட அப்பாவை குளிப்பாட்டிட்டு இருக்காரு. அந்த டைம் ஆண்ட்ரே லிங்கு கிட்ட ஒரு டவல் எடுத்துட்டு வர சொல்றாரு. உடனே இவங்களும் டவல் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த டைம் ஆண்ட்ரே லிங்க பயங்கரமா திட்டுறாரு. இப்போ இதை நாம பார்க்கும் போதே புரியும் இவங்க 2 பேருக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு. அப்புறம் லிங்க் வீட்ல டிவி பார்த்துட்டு இருக்கிறப்போ டிவில மலேசியால ஃபைட் நடக்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் தெரியுது. அதனால லிங்க் உடனே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுது. ஏன்னா அவங்க அம்மா அங்கதான் செட்டில் ஆகி இருக்கிறாங்க. இப்போ லிங்கோட அம்மா போன் கால்ல நான் நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் லிங்க் கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. தென் நெக்ஸ்ட் டே லிங்க் கிளாஸ்க்கு வர்றாங்க. அப்போ கிளாஸ்ல இருக்கிற பசங்க யாருக்கும் சைனீஸ் லாங்குவேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கிறது லிங்குக்கு புரியுது. ஏன்னா அந்த பசங்களுக்கு இந்த கிளாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல. ஆனா இங்க வே மட்டும் சைனீஸ் லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறான். ஏன்னா வேயோட அப்பாவுக்கு சைனீஸ் லாங்குவேஜ் மூலமா தான் பிசினஸ் நடக்குது. ஸோ இந்த வேயும் அந்த லாங்குவேஜை நல்லா கத்துக்கணும்னு நினைக்கிறான். அதனால அப்ப எல்லாருமே அங்கிருந்து போனாலுமே கூட இவன் மட்டும் கிளாஸ்லயே இருக்கிறான். அப்போ லிங்கோட பிரதர் பணத்துக்காக சிஸ்டரை பார்க்க ஸ்கூலுக்கு வர்றான். லிங்க் இந்த மாதிரி அவங்களோட பிரதருக்கு ஆல்ரெடி நிறைய பணம் கொடுத்துருக்காங்க. தென் இவங்களோட எக்ஸ்ட்ரா கிளாஸ் கம்ப்ளீட் ஆனதும் லிங்க் வேயை டிராப் பண்றதுக்காக கார்ல கூட்டிட்டு போறாங்க. தென் அவனை டிராப் பண்ண பிறகு லிங்க் அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. தென் அன்னைக்கு நைட் லிங்க் அவங்களோட ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னைக்கும் விட இன்னைக்கு ரொம்ப லேட் ஆகுது. இப்படி இன்னைக்கு இவ்வளோ லேட் ஆனாலுமே கூட ஆண்ட்ரே வீட்டுக்கே வரல. அப்புறம் லேட் நைட் லிங்க் படுத்த பிறகு ஆண்ட்ரே ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றாரு. அந்த டைம் லிங்க் அங்க வந்து எதுக்காக லேட் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதோட ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கிறீங்களான்னு கேட்டு இதை ஸ்டாப் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஆனா அதுக்கு ஆண்ட்ரே திரும்ப லிங்க திட்டுறாரு. உன்னாலதான் என்னோட லைஃபே நாசமா போச்சு, உன்னால எனக்கு குழந்தை இல்லைங்கிற சிச்சுவேஷன் மட்டும் தான் பாக்கின்னு திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த டைம் லிங்க் ஆண்ட்ரே கிட்ட சமாதானப்படுத்துற மாதிரி பேசி இதுல நான் என்ன தப்பு பண்ணேங்கிற மாதிரி சொல்லுது. இப்படியே நைட்டு ஃபுல்லா அவங்களுக்குள்ள ஃபைட் போயிட்டே இருக்குது. தென் நெக்ஸ்ட் டே லிங்குக்கு அவங்களோட ஹஸ்பண்டோட சிஸ்டர் கால் பண்றாங்க. எனக்கு குழந்தை பிறந்ததுக்கு இன்னைக்கு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கிறோம்னு சொல்லி இவங்களை இன்வைட் பண்றாங்க. அந்த பார்ட்டிக்கு லிங்கோட ஹஸ்பண்ட் ஆண்ட்ரே போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. ஆனா லிங்க் அப்படியே பேசி போகிறதுக்கு சம்மதிக்க வைக்கிறாங்க. அப்படியே இவங்க போறப்ப ஆண்ட்ரேயோட ஃபாதரையும் கூட்டிட்டு போறாங்க. தென் இவங்க அந்த பார்ட்டிக்கும் வர்றாங்க. இங்க வந்ததும் ஆண்ட்ரே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்கிறாங்க, நான் அவங்கள பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறாரு. லிங்க் அவங்களோட அங்கிளை கூட்டிட்டு போய் பார்ட்டி அட்டன் பண்றாங்க. தென் அங்க என்வாயர்மெண்ட்டும் நல்ல மூட்ல இருக்குது. அப்புறம் லிங்க் அந்த பார்ட்டி நடக்கிற குழந்தைய எடுத்து கையில வச்சு பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த குழந்தைய கையில வச்சுக்கிட்டு லிங்க் ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற டைம் ஆண்ட்ரேயோட சிஸ்டர் அந்த குழந்தைய லிங்க் கிட்ட இருந்து வேண்டா வெறுப்பா வாங்கிட்டு போறாங்க. இப்போ இவங்க இப்படி பண்ணதுனால லிங்க் ரொம்ப சேடா ஃபீல் பண்றாங்க. அதோட நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி புலம்புறாங்க. தென் நெக்ஸ்ட் டே லிங்க் ஸ்கூலுக்கு போறாங்க. இப்போ வேகி காலில் அடிபட்டது சரியாயிடுச்சு. அதனால அவனோட எக்ஸ்ட்ரா கிளாஸ் டைமை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா இவன் இனிமே மார்ஷியல் ஆர்ட் கிளாஸ் அட்டன் பண்ணணுங்கிறதுனால. சோ இப்போ இதை போய் லிங்க் கிட்ட கேட்கறான். லிங்க் அதுக்கு சம்மதிச்சு கிளாஸ் டைமிங்கை சேஞ்ச் பண்றாங்க. அப்புறம் ஒரு நாள் வே எக்ஸ்ட்ரா கிளாஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு வீட்டுக்கிட்ட டிராப் பண்றதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே டைம் லிங்குக்கு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து போன் கால் வருது. அப்ப அவரு போன் கால்ல அர்ஜென்டா லிங்க வீட்டுக்கு வர சொல்றாரு. அதனால லிங்குக்கு வேற ஆப்ஷன் இல்லங்கிறதுனால வே ரெண்டாவது டிராப் பண்ணலாம்னு நினைச்சு அவங்களோட வீட்டுக்கே கூட்டிட்டு போறாங்க. வே இங்க டீச்சரோட வீட பார்த்தது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றான். அப்புறம் அவன் லிங்கோட அங்கிளை பாக்குறான். அப்பதான் இவனுக்கே புரியுது இவங்களை பார்க்க தான் டீச்சர் ஃபாஸ்டா வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு. தென் வே அந்த ஓல்டு கூட ரொம்ப சீக்கிரமாவே க்ளோஸ் ஆகுறான். அப்புறம் அவர் கூடவே சாப்பிடவும் செய்யறான். அதுக்கு பிறகு வீட்டுக்கும் கிளம்புறான். இதுதான் வே அவனோட டீச்சரோட வீட்டுக்கு வந்தது ஃபர்ஸ்ட் டைம். கொஞ்சம் டேஸ்க்கு பிறகு லிங்க் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஆபரேஷன் நடக்க போகுது. இந்த ஆபரேஷன்ல டாக்டர் இவங்களோட பாடிக்கு ஒரு கெமிக்கலை இன்ஜெக்ட் பண்ண போறாங்க. இவங்க இப்படி பண்றதுனால பேபி ஃபார்ம் ஆகுற சான்ஸ் அதிகமாகுமாம். இந்த ஆபரேஷனுக்கு முன்னாடி லிங்க் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு நிறைய வாட்டி கால் பண்றாங்க. பட் அவர் கால் லிஃப்ட் பண்ணல. இப்போ இந்த சிச்சுவேஷன்ல ஆண்ட்ரே இங்க இருந்தா பெட்டரா ஃபீல் ஆகும்னு நினைக்கிறாங்க. இப்போ அவருக்கு அவரோட ஒர்க் இல்லனா வேற ஏதாச்சும்
எப்படியாச்சும் பொண்ணுங்க மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். தென் இவங்க ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஆபரேஷனும் கம்ப்ளீட் ஆகுது. தென் இவங்களுக்கு இவங்களோட ரிப்போர்ட் வருது. அதுல இவங்களுக்கு இந்த ஆபரேஷனாலையும் எந்த யூஸுமே இல்லைன்னு தெரியுது. இதெல்லாம் தெரிஞ்ச லிங் ரொம்ப சேடா ஃபீல் பண்றாங்க. இப்ப ஆண்ட்ரே லிங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப இவரு லிங் ஒரு வேஸ்ட் ஃபெல்லோ, இவளால எந்த யூஸுமே இல்லைன்னு ஃபீல் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க ஒரு பெட்ல படுக்க வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இப்ப இதே டைம் லிங்குக்கு அது படுற கஷ்டத்தை பத்தி ஷேர் பண்ண கூட யாரும் இல்ல. இப்ப இந்த ஆபரேஷனுக்கு பிறகு லிங் டோட்டலா சேஞ்ச் ஆகுறாங்க. அடிக்கடி ஸ்கூலுக்கு லீவ் போடுறது, ரொம்ப நேரம் தனியாவே இருக்கிறது, யாராவது லிங்கு கிட்ட வந்து பேசினா சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. இப்படியே போய் போய் லாஸ்டா ஸ்கூலுக்கு போறதே ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. இப்ப இப்படி லிங்க யாருமே கண்டுக்காம இருக்கிற டைம் வே அவனோட டீச்சரை பார்க்கணும்னு நினைச்சு ஒரு லெட்டர் எழுதுறான். அதுல எனக்கு கொஞ்ச நாள்ல மார்ஷியல் ஆர்ட் ப்ரோக்ராம் இருக்குது, நீங்க அதை கண்டிப்பா பார்க்க வரணும்னு எழுதி இருக்கிறான். லிங் அந்த லெட்டரை படிச்சாலுமே கூட அதை பெருசா எடுத்துக்காம நார்மலா இருக்கிறாங்க. தென் அப்படியே கொஞ்ச நாள் போகுது. லேட்டரா அந்த ப்ரோக்ராம் நடக்கிற டே பக்கத்துல வருது. இப்ப லிங் அந்த ப்ரோக்ராமுக்கு போலாமா வேண்டாமான்னு பயங்கரமா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தென் லாஸ்டா டபுள் மைண்டோட அவங்க அங்கிளை கூட்டிட்டு அந்த ப்ரோக்ராமுக்கு போறாங்க. வே அந்த மேட்ச்லயும் கோல்டு மெடல் வின் பண்றான். இப்படி இவன் வின் பண்ணாலுமே கூட இவனை பாராட்டவோ சந்தோஷப்படுத்தவோ அவன் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அங்க இல்ல. இப்ப இதை நோட் பண்ண லிங்க் நாம இதை செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்றாங்க. தென் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஹாப்பியா ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம் லிங் வே ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்காக இப்படி பாக்குறாங்கன்னு அவங்களுக்கும் ஒன்னும் தெரியல. அதோட இப்ப ஏன்னே தெரியாம வே நினைக்கிறப்போ கொஞ்சம் நிம்மதியா ஃபீல் பண்றாங்க. தென் அன்னைக்கு நைட் லிங் அவங்களோட ஸ்கூல் பசங்களோட பேப்பர் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. அப்ப அதுல வேயோட பேப்பரும் வருது. அதை பார்த்ததும் அவங்க ஒண்ணுமே பண்ணாம சைலண்டா உட்கார்ந்து இருக்காங்க. அதே டைம் ஹாப்பியாவும் ஃபீல் பண்றாங்க. அப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. அப்புறம் ஒரு நாள் அவங்க ஸ்கூல் எண்ட் ஆனதும் அவங்க வீட்டுக்கு போற டைம் அவங்களோட ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணோட நெருக்கமா இருக்கிறத லிங்க் பாக்குறாங்க. இப்ப அவர் அப்படி பார்த்ததும் லிங்க் ரொம்ப ஷாக் ஆகி அவங்க மேல அவங்களுக்கே வெறுப்பாகுது. இப்ப இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு கார்ல அழுதுகிட்டே வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன பிறகும் இந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டையும் பேசல. கஷ்டம் எல்லாத்தையுமே தனக்குள்ளே வச்சுக்குது. தென் அன்னைக்கு நாள்ல லிங்க் அவங்களோட அங்கிளுக்கு ஹெல்ப் பண்ணி ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணி கொஞ்ச நேரம் படுக்கலாம் அப்படின்னு படுக்கிறாங்க. பட் அப்படியே தூங்கிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு ட்ரீம் வருது. அந்த ட்ரீம்ல அவங்களுக்கு பேபியும் பறக்குது. அந்த குழந்தைய அவங்க கையிலேயே வச்சுக்கிறாங்க. அது ரொம்ப கியூட்டா இருக்குது. இப்ப சடனா வெளியே பயங்கரமா மழை வர்ற மாதிரி சவுண்ட் எல்லாம் கேக்குது. உடனே முழிச்சிட்டாங்க. அதோட ட்ரீமும் கலைஞ்சிடுச்சு. இப்ப ரொம்ப மழைங்கிறதுனால லிங்க் அவங்களோட அங்கிளோட ரூமுக்கு போய் விண்டோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றாங்க. இப்ப அவங்க அங்கிள் கிட்ட என்னையா கூப்பிடல, மழை தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துடுச்சுன்னு சொல்றாங்க. அப்படி அவங்க கேட்கறதுக்கு அவர் பதில் எதுவுமே பேசல. லிங்க் உடனே பக்கத்துல வந்து பாக்குறாங்க. அப்பதான் தெரியும் அவங்களோட அங்கிள் இறந்துட்டாங்கன்னு. தென் அவருக்கு ஃபியூனரல் எல்லாம் பண்றாங்க. அப்ப லிங்கோட ஹஸ்பண்ட் அங்க ஒரு பொண்ணோட வர்றாரு. அவங்க கூடயே ஒரு குழந்தையும் இருக்குது. அவங்கள பார்த்தது லிங்க் புரிஞ்சிடுச்சு நம்ம ஏமாந்துட்டோம்னு. அதோட அவர் வேற ஒரு பொண்ணைய மேரேஜ் பண்ணிட்டாரு அப்படிங்கறதும் லிங்குக்கு புரியுது. இப்ப இதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டாலுமே கூட எந்த ஃபீலிங்ஸையுமே வெளியே காட்டிக்கல. தென் இதுக்கு பிறகு லிங்க் ரெகுலரா ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப இவங்க திரும்ப இந்த மாதிரி ஸ்கூலுக்கு வர்றது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்குது. சேம் முன்னாடி மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாஸ் எல்லாம் நடத்துறாங்க. தென் அன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் ஆகி லிங்க் வேயை டிராப் பண்றதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற டைம் வேயோட சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாகுது. சடனா அவன் நோஸ்ல இருந்து பிளட் வருது. அதனால டீச்சர் வே அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. தென் பிளட்டை ஸ்டாப் பண்றதுக்காக ஐஸ் கியூப் கொடுக்குறாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் பேச ஸ்டார்ட் பண்ணி மூவிஸை பத்தி ஜாக்கி சானை பத்தி எல்லாம் பேசுறாங்க. தென் இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆகி இவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் க்ளோஸ் ஆகுது. அதே டைம் டீச்சர் ஸ்டூடெண்ட் அஃபேரும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ லிங்கும் தன்னை தானே கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கிறாங்க. தென் கொஞ்சம் டைமுக்கு பிறகு லிங்குக்கு இதெல்லாம் தப்புன்னு தோணுது. அதனால வே இங்க இருந்து கிளம்பி போக சொல்றாங்க. பட் இந்த வே நார்மலா விடுற மாதிரி தெரியல. ஏன்னா இவனுக்கு அந்த டீச்சர் மேல இருக்கிற இன்ஃபாக்சுவேஷன் அந்த மாதிரி. ஆனா லிங்குக்கு புரியுது இது எதுவுமே சரியில்லைன்னு. தென் இப்படியே நாளெல்லாம் போகுது. லிங்க் போற பிளேஸுக்கு எல்லாம் வேயும் போய் லிங்க டச் பண்ண நினைக்கிறான். பட் லிங்க் அதுக்கு எதுக்குமே சம்மதிக்கல. ஆனாலும் இவன் லிங்க விடல. அவங்க கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். தென் இப்படியே நாள் போய் டீச்சருக்கு ஒரு நாள் பயங்கரமா கோவம் வந்து அவனை அடிக்க போறாங்க. அதுல இருந்து இவனை வீட்டுல டிராப் பண்றதுல இருந்து பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறாங்க. இப்ப இதே விஷயத்தினாலேயும் இவங்க 2 பேருக்கு நடுவுல சண்டை வருது. அப்படியே இவங்க சண்டை போட்டு போயிட்டு இருக்கிற டைம் தெரியாம ஒரு கார்ல ஆக்சிடென்ட் பண்றாங்க. அந்த டைம் அந்த ஆக்சிடென்ட் ஆன காரோட ஓனர் கார்ல இருந்து வெளியே வந்து லிங்க பயங்கரமா திட்டுறாரு. லிங்க் ஒரு லேடிங்கிறதுனால சரியா வண்டி ஓட்ட தெரியாது. அப்ப ஏன் வண்டி ஓட்டுற அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசுறாரு. தென் அதுக்கு பிறகு லிங்க் எப்படியும் அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. தென் நெக்ஸ்ட் டே லிங்க் பஸ்ல ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிற டைம் வே அவங்க ஆப்போசிட்ல வந்து உட்கார்றான். ஆனா அப்ப லிங்க் அவனை கண்டுக்கல. அதுக்கு பிறகு வே அவங்க பக்கத்துல போய் உட்கார்றான். அப்புறம் டீச்சர் கிட்ட பேச ட்ரை பண்றான். ஆனா அப்ப லிங்க் எதுவுமே பேசல. இந்த ரிலேஷன்ஷிப்பை இப்படியே ஸ்டாப் பண்றது நல்லதுன்னு ஃபீல் பண்ணுது. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இந்த சொசைட்டிக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப மோசமானதுன்னு. தென் கட் பண்ணி வே மார்ஷியல் ஆர்ட் கிளாஸ்ல இருக்கிறான். அங்க அவன் மொபைல்ல லிங்கோட போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த டைம் லிங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க வந்து அவங்ககிட்ட இருந்த அந்த போனை வாங்கி அதுல இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையும் அந்த கேங் ஃபுல்லா பாக்குறாங்க. இப்ப இவங்க கேங்குக்குள்ளே சண்டை ஸ்டார்ட் ஆகுது. இப்படியே இவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை பிரின்சிபல் வர தெரியுது. இப்ப இந்த விஷயத்தினால பிரின்சிபல் லிங்கையும் வேயும் ஆபீஸ் ரூமுக்கு கூப்பிடுறாரு. இப்ப அங்க இருக்கிற எல்லாருக்கும் லிங்க் அண்ட் வேய பத்தி எல்லாம் தெரியுது. அப்புறம் லிங்கு கிட்ட பிரின்சிபல் நடந்ததை பத்தி விசாரிக்கிறாரு. அப்ப லிங்கும் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதுக்கு பிறகு அவங்கள எதுவுமே பண்ணாம அங்க இருந்து அனுப்பி வச்சுட்டாரு. தென் இந்த சைட் வேய வேற ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இதை தவிர பெரிய பனிஷ்மெண்ட் எதுவும் கொடுக்கல. ஏன் வேற எதுவும் பண்ணலன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பிரின்சிபலுக்கு ப்ரமோஷன்
கிடைக்க போகுது. சோ இந்த டைம்ல இந்த மாதிரி ப்ராப்ளத்தை பெருசு பண்ண இவர் விரும்பல. அதோட லிங்கு கிட்ட இந்த விஷயத்தையே மறந்து போய் வேலையை பாருன்னு சொல்றாரு. தென் அன்னைக்கு வீட்டுக்கு கிளம்புற டைம் வே டீச்சரை மீட் பண்ண ட்ரை பண்றான். அப்போ வேய லிங்க் கார்ல ஏத்தி உனக்கு என்னதான் வேணும்னு கேக்குறாங்க. நீ ரொம்ப மெச்சூர்டான பையன், சிச்சுவேஷனை புரிஞ்சிக்கோ, தப்பா புரிஞ்சிக்காதேன்னு ரொம்ப கிளியரா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு எனக்கு ரொம்ப ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கு வே சொல்றான் இது என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கறதுனால பிரேக்கப் முன்னாடி என்ன புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றான். அதுக்கு லிங்க் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல. அதே டைம் வெளியே பயங்கரமா மழை பெய்யுது. இந்த டைம் வே காரோட டோர் ஓபன் பண்ணி மழையில ஃபாஸ்டா போய் சத்தமா கத்தி அழ ஸ்டார்ட் பண்றான். இதை பார்த்ததும் லிங்க் ரொம்ப கஷ்டப்பட்டு மழையில அவன் கிட்ட போய் ஹக் பண்றாங்க. லிங்க் இந்த வேயோட ரிக்வெஸ்டையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. தென் இவங்க ரிலேஷன்ஷிப் இங்கேயே ஸ்டார்ட் ஆகுது. ஆனா லிங்குக்கு தெரியும் இது ஒரு குட் ரிலேஷன்ஷிப் இல்லங்கிறது. தென் இப்ப லிங்க் வீட்டுக்கு போறாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இன்சிடென்ட் அங்க நடக்குது. அது என்னன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஆண்ட்ரே இவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்குறாரு. லிங்க் அந்த கஷ்டத்தை வெளியே காட்டாம நார்மலா ஏத்துக்குது. தென் அதுக்கு பிறகு லிங்க் பிரெக்னன்ட் டெஸ்ட் பண்றாங்க. அப்பதான் தெரியும் லிங்க் அம்மாவாக போறாங்கன்னு. பட் அந்த குழந்தை யாரோடதுன்னு லிங்குக்கே தெரியாது. பட் அதை பத்தியும் பெருசா எதுவுமே யோசிக்காம ஹாப்பியா இருக்கிறாங்க. இப்ப இவங்க இது எல்லாத்தையுமே விட்டுக்கிட்டு அவங்களோட பேரண்ட்ஸோட வீட்டுக்கே போலான்னு கிளம்புறாங்க. தென் அப்படியே அவங்க வீட்டுக்கும் வந்து அவங்க லைஃபை ஹாப்பியா ரன் பண்றாங்க. இப்போ அவங்க அவங்களோட பாஸ்ட்டை பத்தி எதுவுமே யோசிக்கல. அவங்களுக்கு வரப்போற பேபியை பத்தி மட்டும் யோசிக்கிறாங்க. இப்படியே ஹாப்பியா ஃபீல் பண்ணி அவங்களோட லைஃபும் போகுது. இதோட ஃபில்மும் எண்ட் ஆகுது. இதான் ஃபில்ம். எண்டிங்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு இவ்வளவுதான். தேங்க்யூ.